சமீபத்தில் டைரக்டர் பாலா அவர்களுடைய அந்த வணங்கான் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சும் அவருடைய 25வது வருட சினிமா பயணமும் சேர்ந்து ஒரு விழா கொண்டாடுறாங்க. பாலா மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை உள்ள நபர், மரியாதை அன்பு அந்த மாதிரி உள்ள ஒரு நபர், அவர் மதிக்கத்தக்க ஒரு நபர். அந்த நிகழ்ச்சிக்கு விஷாலை அவர்கள் அணுக முடியல, நாட் ரீச்சபிள் இருக்காருன்றாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் விஷால் இருந்திருக்காரு. பலரும் அந்த அந்த டீம் தரப்பில் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. பலரும் முயற்சி பண்ணி விஷாலை சமீப காலமாக விஷாலை யாருமே தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதுக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு சில காரணங்கள், சில பழக்க வழக்கங்கள் காரணம் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்த இதெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் போனதும் சில பழக்க வழக்கங்களால் உடல்நிலை சரியில்லாமல் போனது அப்படி தான் எடுத்துக்கணும். அது என்னென்னா நண்பர்களுடைய சில துரோகம், படத்தினுடைய தோல்வி, சில கடன் பிரச்சனைகள், தனிமை எல்லாம் சேர்ந்து சில பழக்கங்களுக்கு விஷால் ஒரு மாதிரி இதாகிட்டார். அதனுடைய தொடர்ச்சியாக சில உடல்நிலை உபாதைகளும் ஏற்பட்டுருச்சு. இந்த நேரத்தில் தான் இவர் மதகத ராஜாவுடைய ப்ரொமோஷன் கூட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக ஒரு நடிகர், ஒரு நம்ம தமிழ் மண்ணுக்கே உரிய அந்த கலரில் உள்ள ஒரு நடிகர் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே வருத்தமான விஷயந்தான். பட் அதை தவிர்த்துருக்கலாம், இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதை அவர் தவிர்த்துருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு 12 வருஷம் கழித்து வர்ற படம் அவங்க நீங்களே ப்ரொமோஷன் பண்ணிங்க, வேணால் ஒரு வீடியோ வேணால் பண்ணி அனுப்புகிறேன், அதை நீங்கள் ஸ்க்ரீனில் போட்டுங்க, நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படி இப்படி ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம். இங்கே ஒரு பரிதாபத்தை கிரியேட் பண்ணுறாங்க. நீங்கள் பேசுபொருளாக மாறிடுச்சு, எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க. விஷாலுக்கு என்ன ஆச்சு, விஷாலுக்கு என்ன ஆச்சு அப்படி. நானும் மதுரைக்காரன் தானே அருவாள் எடுத்து நின்னார்னா அந்த கைட்டுக்கு வெயிட்டுக்கும் அப்படி இருக்கும். அப்படி இருக்க ஒரு நடிகர் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் பார்க்குறப்ப எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு வருது, நம்மளுக்கும் பெரிய வருத்தம்.